அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இந்த பிரபஞ்சத்து கான்செப்ட்ல தான் நம்ம தொடர்ந்து அந்த சாவித்திரி தேவி, அந்த வீட்ல 3 சாவி நான் பார்த்ததுன்ற விஷயம், அது எல்லாமே அந்த தொடர்ந்து அந்த சாவித்திரி தேவின்ற பிளேலிஸ்ட்ல நீங்க போய் பார்த்தீங்களன்னா, அதுலேருந்து அது நம்ப கடவுள், ஆன்மீக விஷயங்கள் அது கூட மிக்ஸ் ஆன மாரி, இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் சேர்ந்த மாரி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஏன் அந்த 11 நாள் 11வது நாள் நான் போயிட்டு அந்த பிள்ளையார்கிட்ட பண்ற விஷயத்த பண்ணதுனால தான், இது எல்லாமே ஒன் பை ஒன்னா லிங்க் மாரி வந்துகிட்டு இருக்கு இப்போ. 11:11ல நம்ம சொல்ற விஷயங்கள பத்தி தான் தொடர்ந்து நான் பேசிட்டு வந்திருக்கேன். இது பிரபஞ்ச நம்பர்ஸ் கூட கனெக்ட் பண்ண மாரி விஷயத்துல தான் நான் தொடர்ந்து இப்ப பேசிட்டு இருக்கேன். அதிலேயே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நீங்க ஏதாவது ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா, அதிலேயே அந்த டவுட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமே, இது மற்றவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கட்டும், இத பத்தி அப்படின்ற மாரி தான் இன்னைக்கு இந்த விஷயத்த நான் எடுக்கிறேன். ஒருத்தர் நேத்து வியூவர் கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் பிரபஞ்சத்துக்கிட்ட முடி அழகா இருக்கணும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்கல்ல, உங்க மனசுல ரொம்ப சந்தோஷம் வருது தானே! ஆ உண்மைய சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஆமான்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதில ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னோட டாட்டருக்கு முடி ரொம்ப நீளமா வரணும்னு ஆசையா இருக்குது. இத பத்தியெல்லாம் கடவுள்கிட்ட போயிட்டு இது நான் தான் சொல்றேனே, இது கடவுள் கான்செப்ட்லேருந்து வேற வருது. கடவுள் கான்செப்ட்டும், பிரபஞ்ச கான்செப்ட்டும் ஒண்ணு தான். ஆனா நம்பளாவே சிலது மாரி ஏற்படுத்தி வச்சுக்கிட்டோம். கடவுள்னா இது இப்படி இருக்குது அப்படின்றது. ஆனா பிரபஞ்சம் தான் மெயின் கடவுளேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எப்பவுமே என்ன இருக்குது, முக்கியமா நான் ரொம்ப கடன் தொல்லையில இருக்கிறேன், நான் பண கஷ்டத்தில இருக்கிறேன், அந்த கஷ்டத்தில இருக்கிறேன், இதுக்காக எனக்கு இது பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு குழந்தை பிறகுங்க, இந்த மாரி விஷயம் மட்டும் தான் நியாயமான விஷயம் போல் இருக்குது. நான் கொஞ்சம் அழகா இருக்கணும், எனக்கு கொஞ்சம் அந்த முடி நீளமா வளரணும், எனக்கு கொஞ்சம் ஸ்கின் நல்லா க்ளோவிங்கா இருக்கணும், அப்படின்னுலாம் வேண்டுனா அது தப்பு போல அப்படின்னு இருக்குது. ஆனா பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் ஏன் மற்ற கடவுள்கிட்ட கூட அத கேட்கலாம். மற்ற கடவுள்கள் நம்ம முருகர்கிட்ட, இவங்ககிட்டலாம் கூட அத கேட்கலாம். அத விட முக்கியமான விஷயம் நெறைய இருக்கும். அந்த இல்லன்னா கோயில்ல எவ்வளோ நேரம் நிப்பீங்க? ஒவ்வொரு பிரகாரத்துக்கிட்ட நீங்க 2 மணி நேரமா நிப்பீங்க? அங்க ஒவ்வொருத்தருக்கும் அங்க இருக்கிற நேரமே கொஞ்சம் கொஞ்சம் திருப்பதி கோயில்ல எப்படி தள்ளி விடுறாங்க. அந்த நேரத்தில நீ எத ஃபர்ஸ்ட்டு வேண்டணும்? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லனான்னு வேண்டுவியா? உங்க குழந்தைக்கு இது ஏதாவது பேச்சு இதுவா இருந்ததுன்னா பேச்சு வந்துடணும்னு வேண்டுவியா? அதுதான் மெயின் விஷயமா நம்ம மைண்ட்ல ரொம்ப இருக்கும். அப்போ மற்ற விஷயங்கள் பண்ண முடியாது. இப்ப இந்த விஷயத்துக்கு சாங்கிய சம்பிரதாயம், பீரியட்ஸ் இருக்குதா? எங்க கோயில்ல போனோமா? இல்ல யாரானா பங்காளிங்க போயிட்டாங்களா? 16 நாள் முடியலையா? இப்ப இந்த கான்செப்ட் எதுவுமே இதில கிடையாது. நீ அதில 11:11க்கு பண்ணுனா பண்ணலாம். இல்ல 369 முறை எழுதலாம். இல்ல வெறும் 369 போட்டுக்கிட்டு அது கீழ வேண்டுதல் எழுதுறதுக்கு கூட ஒரு மெத்தட் இருக்குது. அந்த 369 டைம்ஸ் சித்தர்கள் பேர எழுதுங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஆனா இதில அவங்க கான்செப்ட்ல அந்த ஃபாரின் கான்செப்ட்ட பொறுத்தவரைக்கும் இத்தனை முறை 369 எழுதுது. இன்னும் சொல்லப்போனா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முக்கோணம் போட்டு அதில கீழ இருந்து கிளாக் வைஸ்ல 369ன்னு போடணும். அதெல்லாம் அவங்க சொன்ன மாடல். அதே மாரி 369ன்னு ஒரு பேஜில வரும். நம்பர் மட்டும் போட்டுக்கிட்டு அது கீழ விருப்பத்த நிறைவேறிட்ட மாரி எழுதுறது. அதெல்லாம் எக்கச்சக்கமான கான்செப்ட் இருக்குது. ஆனா இதில எதுலயுமே நீ முக்கியமான விஷயங்கள உயிரோட இருக்கிறது, உடம்பு நல்லா இருக்கிறது, கல்யாணம் ஆவது மட்டும் தான் வேண்டணுன்ற மாரி ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆன்மீக உலகத்தில அவங்க வேத சாஸ்திரங்கள் படி அத கிரியேட் பண்ணியிருக்காங்க. அத நானு இது பண்ணல. அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வருவோம். அதனால பல நன்மைகள் அடைஞ்சிருக்கிறோம். இல்லன்னு சொல்லல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்கலாம். அழகு சம்மந்தமான விஷயங்கள கூட நீங்க கேட்கலாம். ஒரு ஸ்கின் எனக்கு இது மாரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோவிங்கா வரணும். அ இப்படியெல்லாம் டார்க்காவே இருந்தால் கூட, ஒருத்தர் டார்க்காவே இருந்தா கூட, நீங்க ஒரு பார்லர் போய் பண்றத விட தொடர்ந்து நீங்க கார்போஹைட்ரேட்ஸு அந்த மாரி மற்ற உணவுகள குறைச்சி, அடிக்கடி நீங்க நெல்லிக்காய் ஜூஸு, அடிக்கடி நீங்க நெல்லிக்காவ கொட்டைய நீக்கிட்டு அதையும் மோர்ல கொஞ்சம் மிக்ஸியில கொஞ்சோண்டு கர்ட் போட்டு அடிச்சுட்டு, கொஞ்சம் நெறைய வாட்டரும், கொஞ்சம் சால்ட் போட்டு ஒரு பாட்டில். அந்த மாரி உங்களுக்கு ஃப்ரூட்ஸுங்கள சாப்பிட்டுக்கிட்டோ, சுடுதண்ணியும் இந்த ஐஸ் வாட்டரும், சுடுதண்ணியும், நார்மல் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. இந்த மாரிலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, உங்க பிளாக்காவே, டார்க்காவே இருந்தா கூட அந்த ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோ வரும். ஒருவேள ஒருத்தர் ஃபேரா பொறந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேரா பொறந்துட்டு இருப்பாங்க. ஆனா கூட அவங்களுக்கு அந்த ஸ்கின்ல ஒரு க்ளோ இருக்காது. ஒரு ட்ரை மாரி கூட இருக்கும். ஆனா ஃபேரா மட்டும் இருப்பாங்க. ஆனா இந்த மாரி ஒரு டார்க்காவே இருக்கிறவங்க கூட இந்த மாரி சாப்பிடும்போது வரும். ஆனா இதில இந்த பிரபஞ்சத்த இங்க எங்க நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குதுன்னா, இதெல்லாம் சாப்பிட்டா வந்துருமான்னா, இத செய்யும்போது கூட பிரபஞ்சத்துக்கிட்டயும் நீ கேட்குற. உனக்கு நெல்லிக்காய் நான் சொல்றேன், இந்த நெல்லிக்காய் ஜூஸ் விஷயம் சொல்றேன். எனக்கு இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகணும்னா, நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறீங்க. அப்ப என்ன பண்ணும்னா, அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும்னா, உங்களுக்கு நெல்லிக்காவுக்கு பதிலு வேற எதனா ஒண்ணு குடுக்கும். நெல்லிக்காவுக்கு பதிலு உங்க வீட்டுக்கு கிட்ட உங்களால வாங்கக்கூடிய சக்தியில இருக்கிற விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒருத்தர் வாங்கின்னு குடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு புடிச்சு போயிடும் அது சாப்பிடலான்னு.
அதனால் நீங்கள் அடிக்கடியே அதை வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நாள் பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த என் ஸ்கின்னு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு 11:11 டைம்லேயோ இல்லை வேறு ஏதாவது இப்போதைக்கு நான் 11:11 ரொம்ப சொல்லிட்டு இருக்கேன், அந்த டைம்லேயோ 11 டைம்ஸ் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டீங்க. அதுக்காக பிரபஞ்சம் என்ன பண்ணிடுதுன்னா, உன்னுடைய ஸ்கின்னுக்கு உன்னுடைய கர்ம வினைப்படி நீ இந்த பழத்தை சாப்பிட்டா, இந்த நட்சத்திரத்தோடு தொடர்பு இருக்கின்ற, இந்த கர்ம வினை தொடர்பு இருக்கின்ற இந்த ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பழம், ஃப்ரூட்ஸு, உணவுப் பொருட்கள் எல்லாமே ஒரு ஸ்டாரோடு கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாருக்கு சம்மந்தப்பட்ட ஃப்ரூட்ஸையும் இதையும் நீ சாப்பிட்டியானா நீ கேட்குற அந்த ஸ்கின் க்ளோ வரும், நீ கேட்குற அந்த முடி வந்து நல்லா நீளமாக வளர்றது நடக்கும் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு தெரியுது. நான் சொன்னதை கேட்டு வெறும் டைரெக்டாக போய் நெல்லிக்காய் பண்ணுறதை விட நீ நெல்லிக்காவை ஸ்டார்ட் பண்ணிடலாம், நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நீ பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மாதிரி 11:11 டைமுக்கு 11 டைம்ஸ் இல்லை 11:11 டைமே இல்லை, நீ ஆஃபீஸில் உட்காந்துட்டுருக்க, அப்போ உனக்கு ஞாபகம் அடா இந்த பிரபஞ்சத்துக்குன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்களே 11:11 டைம்ஸ் சொன்னாங்களே, சரி 11:11 டைம் முடிஞ்சிச்சு இருக்கட்டும், 11:11 டைம் முடிஞ்சிட்டு போட்டோம், நீ மனசுலேயே 11 டைம்ஸ் வேண்டு. ஆக மொத்தத்தில் அந்த 11 நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் 11:11 டைமே சொல்லும்போது அந்த 11உடைய எண்ணிக்கை நீங்கள் 11 டைம் சொல்கிறதோடு இல்லாமல் 11:11லேயே இருக்குது. அது அந்த 11:11உடைய விஷயங்களை அதிகரிக்கணும், அவ்வளோதான். இன்கேஸ் 11:11 முடிஞ்சு போச்சு, அப்போ கூட 11:12க்கு கூட 11ன்றது இருக்குது, 12 மணி வரைக்கும் 11ன்றது இருக்குது. அப்போ நீ அந்த 11லேருந்து 12க்குள்ளே கூட நீ ஒரு விஷயத்தை வேண்டும்போது அதுக்கான ஒரு சக்தியை அதுக்கான ஒரு பலன் இருக்கத்தான் செய்யும். நைட் 11:11 ஒன்று இருக்குது, நைட்டில் 11லேருந்து 12 வரைக்கும் ஒன்று இருக்குது. சரி, இது எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட நீ அந்த 11 யூஸ் பண்ணும்போது அப்போ எப்படி யூஸ் பண்ணுவேன்? மனசுக்குள்ளேயே 11 முறை. இதில் இன்னொரு ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். மனசுக்குள்ளேயே கூட வந்து நீங்கள் மனசுலேயே 11 டைம்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்கிறீங்க. அது என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 நாள்லையோ 11 நாள்லையோ உனக்கு எதுவும் உடம்புக்கு போனால் நல்லதோ அதை உனக்கு சுவையாக இருக்கிற மாதிரி பண்ணும், உன்னையே தேடி அதை சாப்பிட வைக்கும், உனக்கு அந்த பொருள் வாங்கக்கூடிய மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் நான் நினச்சிக்கிட்டு பொதுப்படியாக சொல்கிறேன், நெல்லிக்கான்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு உங்கள் கர்ம வினைப்படி உங்கள் நட்சத்திரப்படி நீங்கள் எந்த கர்மா, குரு கர்மாவா சந்திர கர்மாவான்றதை பொறுத்து உங்களுக்கு நட்சத்திரங்கள் சொல்லுவோம் பாருங்கள். நான் ஆப்போசிட் இதுக்கான நல்லதும் கெட்டதுமான நட்சத்திரம் ராசி சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ரூட்டையோ ஒரு பருப்பையோ அல்லது ஒரு விதமான தானியத்தையோ உங்களுக்கு எடுத்துன்னு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதோ வகையில் அதை நீங்கள் சாப்பிட்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி ஏதோ ஒரு காரணத்தினால அது உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஆகும். அந்த விஷயத்தை யார் பண்ணுறாங்கன்னா, பிரபஞ்சத்துக்கிட்ட நீ அதை கேட்டதுனால அது நடக்குது உங்களுக்கு. சும்மாவே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எப்படி எனக்கு வந்து இது நல்லா இருக்கணும், எனக்கு ஃபிட்டாக இருக்கணும் பாடி, எனக்கு அது இருக்கணும் இது இருக்கணும்னு சொல்கிறத விட இந்த வேண்டுதல் இந்த பிரபஞ்ச மெத்தட் தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, வீடியோவில் பார்த்து ஒன்று நீங்கள் பண்ணுறதும் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விஷயமும் நடக்கும். இப்போ நான் சொல்கிறது நான் எல்லாமே அழகு குறிப்புகள் சொல்கிற வீடியோங்களெல்லாம் நான் ஒன்று சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்பிள் சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறேன், அதையும் நீங்கள் பண்ணின்னு தான் இருக்கிறீங்க. ஆனால் இந்த பிரபஞ்ச மெத்தட் வேண்டுதலையும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்டுன்னு இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பிள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஆப்பிள் ஒரு வேளை உங்களுக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி பிரபஞ்சத்துக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பிளை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் வேறு ஒரு கிரேப்ஸை சாப்பிட்லாமான்ற விஷயத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய கர்ம வினைப்படி நீங்கள் அந்த கிரேப்ஸ் மூலமாக தான் நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கத்தான் இருக்குது. அதாவது நீங்கள் அந்த உங்கள் வயிறு குறையணுன்னோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட டெய்லி 11:11 டைம்ஸே கேட்குறீங்க, இல்லை 11:11 டைமுக்கே கேட்குறீங்க, இல்லை மற்ற சமயத்தில் 11 டைம் கேட்குறீங்க. அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணோம், அந்த ஆப்பிளை உங்களுக்கு உங்கள் கர்ம வினைப்படி உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஃப்ரூட் அதுன்றத கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்பிளை உங்களுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு ஃப்ரூட் உங்களுடைய கர்ம வினை தொடர்பு இருக்கின்ற ஃப்ரூட்டை உங்களை சாப்பிட வச்சிரும். அப்போது உங்கள் விருப்பங்கள் ஏற்றபடி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படியோ வந்ததுன்னு. ஆனால் இது வந்து நம்ம வேண்டி தான் வந்ததுன்றது விஷயத்தை பற்றியெல்லாம் யோசிக்க விடாது. ஆனால் அந்த விஷயத்தை நடத்திடும், நம்மளுக்கு அதுதானே தேவை. நமக்கு வந்து அது மைண்டில் நம்ம கேட்டதுனால பிரபஞ்சம் பண்ணி கொடுத்ததா, முருகர் பண்ணி கொடுத்ததா, கண்ணன் பண்ணி கொடுத்ததான்னு ஞாபகம் இருக்காது. சில சமயத்தில் இண்டிகேட் பண்ணிவிடும், சில சமயத்தில் இந்த சாமிக்கிட்ட நீ கேட்டதுனால இந்த சாமி தான் அது உனக்கு கொடுத்துருக்கக்கூடும் அப்படின்ட்டு சில சமயத்தில் இண்டிகேட் பண்ணிவிடும். பெயர்கள் மூலமாக சில நம்ம பார்க்குற விஷயங்கள் மூலமாக நம்ம அன்றைக்கி கேட்டோம்ல, அது பக்கத்தில் இந்த பேர் இருந்ததில்ல, இன்றைக்கி இது கிடச்சதில்ல, இது கிடைக்கும் போதும் அதே பேரை பார்த்தோம்ல, அப்போது இந்த நம்ம கேட்டோம்ல, அப்போ பிரபஞ்சம் தான் ஒரு ஆளை கொடுத்துருக்கலாம். நம்ம அந்த சமயத்தில் ஒரு சாமியை கும்பிட்டோம்ல, அப்போ அந்த சாமி தான் இதை நம்மளுக்கு கொடுத்துருக்கலான்னு சில சமயத்தில் பிரபஞ்சம் எது மூலமாக அது நம்மளுக்கு கிடைக்குதுன்றதையும் இண்டிகேட் பண்ணும். இப்போ அது ஒன்று சொல்கிறேன். அது மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா,
ஃபஸ்ட்டு நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கேன்ல, எந்த விஷயத்தை பற்றியும் பிரபஞ்சத்திடம் கேட்கலான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதுக்கு அது. அந்த பெயர்கள், சொற்கள் இப்படித்தான் இருக்கணுன்றது பிரபஞ்ச லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. இப்போ நான் யூடியூப் வச்சுட்டு இருக்கிறேன்னா, யூடியூப் அல்காரிதம் படி எனக்கு வந்து சூப்பராக நான் வந்து ரியல் ஸ்டோரி நான் கண்லேயே பார்த்த அமானுஷ்ய ஸ்டோரி ஒன்று போட போகிறேன் அப்படின்னு போட்டேன். அதை யாருமே பார்க்கறதில்ல. ஏன்னா அது யூடியூப்னுடைய அல்காரிதம் பொறுத்து நான் என்ன வேர்டு அங்கே டைப் பண்ணி தம்ப்நெயில்ல போட்டு மேலே வேர்ட் போடுறனோ, சர்ச் என்ஜினில் எது ரொம்ப போதோ, ஆன்மீகமாக எதை மக்கள் அதிகமாக தேடுறாங்களோ, அவங்களுக்கு எடுத்து போய் நோட்டிஃபிகேஷன் எதெல்லாம் காட்டுதோ அதுதான் எனக்கு வியூஸ் போகும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அமானுஷ்ய கதைகள் சொல்கிறதுக்கு. உண்மையிலேயே நான் அமானுஷ்யங்களை நேர்லேயே வந்து உணர்ந்துருக்கிறேன். நான் அதை நிஜத்தில் நடந்த கதையை நான் போடுறேன் அப்படின்னு நான் 1 மணி நேரம் பேசினா கூட, அது அது எடுத்து போய் காட்டுறதில்ல எல்லாருக்கும். அது எடுத்து போயிட்டு எல்லாருக்கும் வந்து அதை காட்டுறதில்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஆன்மீக சேனல் பதிவாயிடுச்சு. அது எல்லாரும் என்ன 2 வெத்தலை வச்சு 3 விளக்கு ஏற்றுங்கன்ற மாதிரி கான்செப்ட்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது ஆரம்பத்தில் இந்த யூடியூப் என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் அப்படி தானே சொல்லி பெருசாக வந்தாங்க. நீ இந்த தாலி கயிறு இன்றைக்கி மாற்று, நீ அந்த மாற்றுன்னு சொல்லி தான் அந்த லைனில் என்ன அல்காரிதம் கொண்டு போயிடுச்சு என்ன. இப்போ நான் வேறு மாதிரி பிரபஞ்சம் அது இதுன்னு பேசினானா, அந்த அல்காரிதத்துக்கு அந்த லாங்குவேஜ் உயிரற்ற அந்த லாங்குவேஜுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு தானே நோட்டிஃபிகேஷன் நம்ம காட்டணும், இவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு அப்படின்னு காட்டுது. அது கம்மியான பேருக்கு காட்டுறதுனால, எல்லாருக்கும் அது காட்டுறதுனால அது என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது குறையறதுக்கு காரணமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இப்போ நான் கீழே 2வது லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் பேசியிருந்த விஷயம். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இது முருகர், கண்ணன், விநாயகர் மாதிரி செயல்படுறதில்ல. நீ என்ன விஷயத்தை பற்றி ரொம்ப மனசில் நினச்சிங்கிறியோ, முடி நல்லா வளரணும்னு நினச்சா அதை புரிஞ்சிக்குது, சக்தி அதுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு கடன் தீரணும், இது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இது அந்த இடம் வந்து நான் தோற்று போயிட்டுறேன், அந்த மாதிரி வார்த்தைங்களை நீ சொல்லும்போது எப்படி யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்குதோ, அந்த மாதிரி பிரபஞ்சம் எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, அந்த தவறான வார்த்தைகளை மட்டும்தான் புரிஞ்சுக்குது. உன்னையும் அந்த வார்த்தையும் ஒன்றா பார்க்குது. உன் மைண்டுக்குள்ளே அவன் எவ்வளோ அழகாக இருக்கிறான், இல்லை அவன் எவ்வளோ பணக்காராக இருக்கிறான், அவன் நான் பார்த்துங்கிற சீரீஸில் இருக்கட்டும், சொந்த வாழ்க்கையிலையும் சரி, ஒருத்தர் வந்து நீ மேலுக்கே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்லை அவன் வாழ்க்கையை நாசனம் பண்ண. இப்போ நான் ரீசெண்டாக பார்த்துங்கிற விஷயத்தில் அந்த 3 பொண்ணுங்க தன்னுடைய கணவனுக்கு பிறந்த பசங்க. ஆனால் இவங்க வந்து 2வது அவங்க சித்தினா அப்படி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த 3 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பையனுக்கு கோடியாக யாரன்னா கொட்டி கொடுத்தா கூட ஓகே. ஆனால் அதுக்காகலாம் நான் அந்த 3 பொண்ணுங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு தான் அந்த லேடி நினைக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அவங்க இப்படி தான் ஆகணும் அப்படின்னு இப்போ இன்றைக்கி கூட ஒருத்தர் வியூவர் கேட்டிருந்தாங்க, மாடியிலேருந்து ஒருத்தர் எலுமிச்சை மரத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் வாசப்படியில், அதாவது திசை சுற்றுற மாதிரி பண்ணி போடுறாங்க அப்படின்னு பண்ணால், இப்போ இதில் என்ன ஆகும்னா, பிரபஞ்சத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, உன் மைண்டில் அவங்களுக்கு எலுமிச்சை மரத்தை சுற்றி அவங்கள டவுன் பண்ணணும்னு உன் மைண்டில் நினைக்கிற அப்படின்னா, உன்னையும் அத்தையும் ஒன்றா பார்க்கும். உன்னையும் உன் மைண்டுக்குள்ளே அவங்க கீழே இறங்கணும், அவங்க மேலுக்கு வரக்கூடாது, அவங்க ஏதாவது ஒன்று ஆகணும்னு நினைக்குதில்ல. பிரபஞ்சம் என்ன நினைக்குதுன்னா, உன் உடம்புக்குள்ளேருந்து தானே அது வருது, உன் மனசுக்குள்ளேருந்து தானே அந்த விஷயம் வருது. அப்போ அந்த விஷயத்தை தான் நீ விரும்புகிறேன்னு நினச்சிக்குது. அது உனக்கு நடக்கணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு நினச்சிக்குது. அதனால தானே நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லணும், ஹாப்பின்னு சொல்லணும், நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும்னு சொல்கிறது. ஒரு குறிப்பாக இன்னும் சொல்லப்போனால், ஒருத்தருக்கு பேர்லேயே வந்து எரி, நெகட்டிவ் நம்பர் எதனா ஒன்று அழி அப்படின்லாம் வந்துதானா, அவங்க லைஃப்பில் உண்மையிலேயே அதனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றது. நிறைய பேருனுடைய பேர் வந்து வினோன்னு வச்சுருப்பாங்க. அந்த வினோன்ற பேரில் லாஸ்ட்டில் வர நோன்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நியூமராஜில் போயிட்டு பின்னாடி இப்போல்லாம் இந்த விஷயம் புரிஞ்சதுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போயிட்டு இதில் போயிட்டு கெசட்டில் போயிட்டு வினோத்துன்னு மாற்றிக்கிட்டாங்க. லாஸ்ட்டில் வந்து இத்துன்னு முடிகிற மாதிரியும் இது மாதிரியும் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இதுங்கள்லாம் உங்களுக்கு வந்து வினோத்துன்னு இருக்கும். டைரெக்டாக வினோன்னு இருக்காது. இப்போ நிறைய நியூமராலஜி விஷயம் தெரிஞ்சு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அந்த வினோன்ற வார்த்தையிலேருந்து வினோத்துன்னு மாற்றிக்கிட்டாங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம். அந்த மாதிரி நம்ம பெயர்லேயே கூட சில சமயத்தில் நம்மளை அறியாமையே சின்ன வயசில் வச்சுட்ருப்பாங்க. அதை திரும்ப திரும்ப அழைக்கப்படுது வந்து அந்த பெயர்னுடைய தாக்கம் அதுக்கு இருக்குது. அதே மாதிரி முருகர்னா இப்படி தான் வசுரர்களை அழிச்சாருன்னு இருக்கிறதுனால முருகர்னா இப்படியெல்லாம் இருக்குது. 6ன்ற நம்பர் வந்து பகை அந்த மாதிரி விஷயங்களோடு சம்மந்தப்பட்டதுன்றதோட
அந்த முருகனும் அந்த அசுரர்களை ஜெயிச்சது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மந்தப்படுதுன்றதுனால இந்த முருகனுடைய பெயரை யாராவது நம்ம வச்சுட்டு இருந்தால் கூட முருகனுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் மாதிரி 2 பேரை லவ் பண்ணுறதோ இல்லை ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது முருகர் மாதிரி சம்மந்தமாக உள்ளே போய் ஆராய்ஞ்சு டெப்த்து போய் பார்த்தோம்னா முருகர் வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீ கந்தன் பேர் வச்சுருந்தாலும் எந்த பேர் வச்சுருந்தாலும் அந்த முருகர் வாழ்க்கைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேள்விப்பட்டோமோ அது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பிரபஞ்ச கான்செப்ட் படி பர்டிகுலராக இந்த கடவுள்கள் பெயரையே வச்சுக்காத இருக்கிறதே மேலுந்தான் இந்த பிரபஞ்ச கான்செப்ட் படி பார்க்கப்படுகின்றது. நீ எந்த பேரை வச்சுக்கிறியோ அவங்க பெரிய ஒரு உன்னதமான ஆளாக இருக்கலாம், ஆனால் அவங்க லைஃப்பில் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறாங்கல்ல. கிருஷ்ணர்னா நம்மளுக்கு ஓஹோன்னு இருக்குது மைண்டில், ஆனால் மகாபாரதத்தில் அவர் ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக இருந்தார்னு சொல்ல முடியுமா? இவங்களுக்கு 2 பேருக்கும் அந்த தந்திரங்களை செய்யறதுக்கும் இவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறதுக்குமே அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கை வந்து ஆக மொத்தத்தில் காந்தாரி சாபத்துக்கு ஆளானார் அவர். ஆனால் நம்மளுக்கு கிருஷ்ணர் மகான் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம கிருஷ்ணர் பேரை வச்சுக்கிட்டா என்ன ஆகும்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக போகாது. நீங்கள் தான் முன்னின்னு உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ பண்ணுறதா இருக்கும். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் பானையில் ஓட்ட போகிற மாதிரி கீழே போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரியும் இருக்கும். மற்றவங்க சாபங்களும் உங்களை தாக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பர்சனலாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா இல்லாமல் கூட போகலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பெயரையே வச்சுட்டோம்னா அந்த பெயரினுடைய தாக்கமே கூட அவங்களுக்கு வந்துடுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது அரிசி பருப்பு காலியானால் கூட அரிசி வாங்கணும் பருப்பு வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லணுமோ தவிர வீட்டில் இன்றைக்கி என்னெல்லாம் வேணும்னு சொல்லு அப்படின்னா சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கடலைப்பருப்பு இல்லை அரிசி இல்லை அப்படி சொன்னோம்னா அது இல்லாதையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நீங்கள் யாருக்காவது வந்து தீங்கு நினச்சாலும் அவன் எப்படியே இப்போ ஒழிஞ்சு போனான். இப்போ எனக்கு பேசுறதுக்கே உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பேசுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. இப்போது அவன் இப்படி ஆகணும் அவன் இப்படி போகணும் அப்படின்னு உன் வாயிலேருந்து உன் மனசுக்குள்ளேருந்து தானே அது வருது. நீ யாரையோ தான் சொல்கிற, ஆனால் உன்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கின்ற மனசுலேருந்து தானே நீ அந்த வார்த்தையை யோசிக்கிற. அவன் இப்படி போகணும் அவன் வந்துடக்கூடாதுன்ற விஷயத்தை நீ உன் மைண்டுக்குள்ளே நினைக்கும் போது பிரபஞ்சம் எப்படி புரிஞ்சுக்குதுன்னா உனக்கு தான் அந்த மாதிரி மேலுக்கு வரக்கூடாது, உனக்கு தான் அது வந்து தப்பாக நடக்கணும்னு நீ உனக்கு நடக்கணும்னு கேட்குற போலுக்குதுன்னு புரிஞ்சுக்குது அது. அதனால தான் இந்த மற்றவங்களை சபிக்கிறதோ மற்றவங்களை கீழே எடுத்து கொடுக்குற வேலையை நீங்கள் வாய்விட்டே சொல்லலைன்னா கூட மனசுக்குள்ளே ஆழ் மனசில் தோண்டிட்டா கூட பிரபஞ்சம் நீங்கள் அதை சொல்லிவிட்டதாகவே அது நினைக்குது. அப்போது நீங்கள் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கல ஒருத்தர் அவங்கள நீங்கள் பாராட்டலைன்னா கூட போதுங்க, ஆனால் அவங்கள பற்றி அவங்களுடைய அழிவின் மூலமாக தான் என் ஆனந்தம் இருக்கிறது என்ற கான்செப்டை கையில் எடுக்காதீங்க. பிரபஞ்ச கான்செப்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இது பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருக்கிறத பற்றி மட்டும் நீங்கள் யோசிங்க. பிரபஞ்சத்தினுடைய ஒரே கான்செப்ட் அதுதான். நீங்கள் நல்லா இருக்கிறத பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர யார் என்ன பண்ணக்கூடாது, யார் எப்படி ஆகக்கூடாது, யார் முன்னேறக்கூடாது என்றதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்களுக்காகத்தான் நீங்கள் அந்த தண்டனையை கேட்குறீங்கன்னு பிரபஞ்சம் புரிஞ்சுக்குது. இதுதான் நான் சொல்ல முடியும். நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன். அது பெயர்களாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், அன்னன்னைக்கு டெய்லி பேசுகிற பேசுகளாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எத்தனை விஷயங்களில் நீங்கள் யோசித்து ஒவ்வொரு முறை பேசும்போதும் அதில் நெகட்டிவ் இல்லாத பார்த்துக்கிட்டிங்களான்னா உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும். இது நிச்சயம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 11 நாள் நான் சொன்னதை கரெக்டாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒன்று நோட் பண்ணி கரெக்டாக 11 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த 11ஆவது நாள் வரது நிச்சயம் சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அந்த ஆல் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.